என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 11. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். வாசல் வரை வந்து வெற்றி லதிகாவை வழி அனுப்பும் போது ருத்ரன் செவியில் வெற்றி கூறி சென்ற அனைத்தும் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அத்விதாவுக்கோ உடலெல்லாம் நடுங்குகிறது. வெற்றி என்ற ஒருவரை தான் காதலிப்பதாக கூறியது பொய் என்று ருத்ரனுக்கு தெரிந்து விட்டதா? இல்லை, இந்த வெற்றியை தான் ஒருதலையாக நேசிப்பதாக நினைத்துக் கொண்டானா? நேற்று அல்லது இன்று வெற்றி தன்னை பற்றி, அதாவது தான் அவனை நேசிக்கவில்லை என்பதை கூறியிருப்பானா? இல்லை, எதுவும் கூறவில்லையா? அவன் எதையும் கூறவில்லை என்றாலும் கூறியிருந்தாலும் இப்போது வெற்றி என்ற ஒருவனுக்காக தான் காத்திருக்கவில்லை என்று ருத்ரனுக்கு தெளிவாகிவிட்டது. இனி ருத்ரனின் ஆட்டம் எப்படி இருக்கும்? மானசாவை இவனோடு சேர்த்து வைக்கும் ஆட்டத்தில் இவனையும் எதிர்க்க வேண்டும், சித்தி மானசாவையும் வெளுத்து வாங்க வேண்டும். அப்படி வெளுத்து வாங்கும் போது கன்னம் பழுக்குமா? இல்லை, அவளால் அதற்கு மேல் எதையும் யோசிக்க முடியவில்லை. அடுத்தவனை மனதில் சுமப்பவள் என்று அறிந்தே தன் உணர்ச்சிகளை சுண்டு விரலால் தூண்டியவன் இனி விடுவானா என்றது மனம். அழகுதான் ஒரு ஆண் மகனை கவரும் என்று நினைத்தவளுக்கு முதல் அடியை கொடுத்தது வெற்றிதான். இதோ இரண்டாவது அடியை ருத்ரன் இறக்கி இருக்கிறான். ஆனால் ருத்ரனின் தீண்டலில் காதல் இருந்ததா? அவளுக்கு சந்தேகம். அன்றைய பதற்றத்தில், போதையில் அவள் அதை கவனிக்க தவறி இருந்தாள். அழகில்லாத ஒரு பொண்ணு மேல ஆணழகனான ருத்ரனுக்கு காதலா? வாய்ப்பே இல்லை என்றது மனம். அதோ வெற்றியின் கார் கேட்டை தாண்டி விட்டது. இப்போது ருத்ரனின் விழிகள் அத்விதாவை பார்த்தது. நீ காதலிக்கிறதா சொன்னது என்னுடைய ஃப்ரெண்டான இந்த வெற்றியதானா? அவள் பேசவில்லை. அவ என்னடானா அவ மட்டும்தான் உன்னை ஒருதலையா நேசிச்சதா சொல்லிட்டு போறான். நீ என்னடானா இப்பவும் அவனை காதலிச்சுட்டு இருக்கிறதா சொல்லி அவன் கூட போன்ல வேற பேசிட்டு இருக்க. உன்னை பத்தின எந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டாலும் அதுக்கு 2 விதமான பதில் தான் எனக்கு கிடைக்குது. இதுல எது உண்மை எது பொய்? அவள் அதற்கும் பதில் சொல்லவில்லை. ஓகே, இப்ப ரொம்ப வசதியா போச்சு. நீ சொன்ன மாதிரி உணர்ச்சிகளும் ஆசாபாசங்களும் தலை தூக்கும் போது அதுக்கு அணப்போட இப்ப நீ இருக்கியே. ஏளனமாக கூறியவனை அதிர்ந்த விழிகளோடு பார்த்தவள் எனது என்றாள். புரியல? இல்ல, புரியலனா இனி பிராக்டிக்கலா தான் உனக்கு புரிய வைக்க முடியும் என்றவனை இன்னும் விழிகளாக விரிய பார்த்தவளின் கைகள் அவளையும் அறியாமல் துப்பட்டாவை சரி செய்தது. அவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அதென்ன, ஒரு ஆண் ஒரு பொண்ணோட முன்னாடி வந்து நின்னதும் அந்த பொண்ணுடைய கைகள் துப்பட்டாவை இல்ல மாறாப்ப சரி பண்ணது. உங்க கை அங்க போகும்போதுதான் எங்க பார்வை அங்க போகுதுன்னு உங்களுக்கு புரியாதா? அப்புறம் தப்பா பாத்துட்டான், தப்பா பேசிட்டான்னு போய் புகார் பண்ண வேண்டியது. ஒரு பொண்ணை தூக்கி சாப்பிட ஒரு ஆம்பளை நினைச்சிட்டா அவளை அப்படியே மொத்தமா தான் தூக்கி சாப்பிடுவான். மாறாப்ப மட்டும் சரி பண்ணி என்ன பிரயோஜனம் என்றவன் வீட்டிற்குள் ஏறி செல்ல அவள் சிலை என அப்படியே நின்றாள். கையில் இருக்கும் செல்போனை பார்த்தவள் அதன் கேமராவை ஆன் செய்து தன் முகத்தை பார்த்தாள். கன்னம், உதடு, மூக்கு, கண் இமை என்று ஒவ்வொன்றையாக தொட்டு பார்த்து அழுத்தி பார்த்து எல்லாம் சரியாதானே இருக்கு. இவனுக்கு மட்டும் ஏன் என் மேல இப்படி ஒரு ஆசை வருது? இதை எப்படி ஆசைன்னு சொல்ல முடியும்? என் மேல இருக்கிற கோபத்தை இப்படி காட்டிட்டு போறான் போல. அதற்குள் தன் பேக்கோடு வந்து விட்டான் ருத்ரன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்ப போறியா இல்லையா என்று கோபமாக கூறும் போதும் அவள் தன் கன்னம், உதடு, மூக்கு என்று ஒவ்வொன்றையாக தொட்டு பார்ப்பதை குழப்பத்தோடு பார்த்தான் ருத்ரன். அங்க என்ன ஏதாவது ஒட்டியா இருக்கு? ஏன் அதை அழுத்தி பாக்குறா? யோசனையோடு காரில் வந்து ஏறினான். அவளும் பேக்கை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து பின்னிருக்கையில் ஏறிக்கொண்டாள். நான் உனக்கு டிரைவர்னு நினைப்பா? அவன் கோபமாக கேட்க அவள் இறங்கி முன்னிருக்கையில் ஏறி அமர்ந்தாள். கார் மெல்ல நகர்ந்தது. அலுவலகத்தை எட்டியதும் முதல் வேலையாக அத்விதாவுக்கு 1-2 வேலைகளை கொடுத்து அவளுக்கு உதவுமாறு அலுவலக கணக்கரை அழைத்து கூறிவிட்டு அவரிடம் அவளை அனுப்பிய பிறகு அவள் அப்பாவை அரக்கி அழைத்தான். அவரும் அவன் முன் வந்து நின்றார். உட்காருங்க மணி சார் என்றவன் அவர் முகம் இருண்டு கிடப்பதை கண்டு, என்னாச்சு சார், ஏதும் பிரச்சனையா என்று கேட்டான். இன்று வீட்டில் நடந்த பெரிய சண்டையை மறைத்து, இல்ல சார் என்றார். மணி சார், அத்விதா பத்தி 1-2 சந்தேகங்கள் இருக்கு, அத உங்ககிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். என்ன சார்? அத்விதா தாயில்லாத பொண்ணு. அவங்க சித்தி அவங்கள அம்மாவா தான் பாத்துக்கிட்டாங்களா, இல்ல ஒரு சராசரி சித்தியா பாத்துக்கிட்டாங்களா, இல்ல அதுக்கும் கீழே ரொம்ப மோசமா பாத்துக்கிட்டாங்களா? எங்க பாருங்க, என்னையும் என்னுடைய பொண்ணையும் ருத்ரன் தம்பி கிட்ட காட்டி கொடுத்துட்டு உங்க பொண்ண ராணி மாதிரி அந்த வீட்டுல வாழ வைக்கலான்ற எண்ணம் உங்க மனசுல இருந்தா, அதுக்காக நீங்க ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தா அந்த எண்ணத்தை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு
உங்க பொண்ணு இடத்துல என் பொண்ணை வாழ வைக்கிற வழிய பாருங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இல்ல அவ்வளவுதான். உங்களுக்கு வேண்டாத நானும் என் பொண்ணும் சோத்துல விஷத்தை கலந்து சாப்பிட்டு செத்து போயிடுவோம். சும்மா எல்லாம் சாக மாட்டோம். எங்க மரணத்துக்கு அந்த அத்விதா தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தான் செத்து போவோம். சித்தி கோபமாக இன்று காலை கத்தியது அப்பா செவியில் முழங்க, என்ன மன்னிச்சிடுமா அத்விதா, உன்னை எப்படியாவது ருத்ரன் சாரோட சேர்த்து வைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா எல்லாமே எதிர்மறையாவே நடக்குது மனதில் கூறிக்கொண்டவர், சார் வசந்தி ஒன்னும் அத்விதாவுக்கு அந்நியம் கிடையாது, சொந்த சித்தி. வசந்தி அவளுடைய அக்கா பொண்ணை எப்படி சார் குடும்பப்படுத்துவா? தன்னுடைய மகளாதான் பாத்துக்கிட்டா. ஆனா அத்விதா தான் அவகிட்ட ஒட்டவே இல்ல. நீ என்னுடைய அம்மாவே இல்லன்னு சொல்லி விலகியே இருந்துட்டா. அப்படியா? அத்விதா அம்மா இறக்கும் போது அத்விதாவுக்கு என்ன வயசு இருக்கும்? 4 வயசு. அப்பவே இப்படி பேசினாங்களா? ஆமா சார். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்ன சார்? அத்விதா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகும்போது வெறும் பழைய சோறும் ஊறுகாவும் மட்டும்தான் கொண்டு போவாங்களாமே, உண்மையா? அப்பாவுக்கு பகீர் என்றது சுதாரித்து கொண்டவர், ஆமா சார். வசந்தி வகை வகையா சமைச்சு வைப்பா. ஆனா நீ சமைச்ச எதுவும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவளே பழைய சோறையும் ஊறுகாவையும் எடுத்துட்டு போயிடுவா. அப்பவே ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் நீங்க ஏன் உங்க பொண்ணை கண்டிச்சு வளர்க்கல? அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அத்விதாவுடைய இந்த மோசமான குணத்துக்கு நீங்க மட்டும்தான் சார் காரணம். பாவம் அவங்க சித்தி, அவங்க தங்கச்சி மானசா, 2 பேரும் அவங்களால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இறந்து போன உங்க மனைவியுடைய மகதான் உங்களுக்கு பெருசா தெரியறாங்களா? அவங்க செய்யற அட்டூழியங்கள் எதுவும் உங்க கண்ணுக்கு தப்பா தெரியலையா? அப்பாவால் பேச முடியவில்லை. சரி, என்னால அவங்கள திருத்த முடியுமான்னு நானும் பாக்குறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அவர் எழுந்து செல்லும் போது அவர் விழிகள் பனித்தன. மதிய உணவு வேளையின் போது அத்விதாவை பார்க்க வேண்டும் என்று அப்பா ருத்ரனின் அறைக்கு வந்தார். அவளும் ருத்ரனும் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சார், நான் கொஞ்சம் என் பொண்ணு கிட்ட பேசணும் என்றார். கொஞ்சி ரொம்ப கெடுத்து வச்சிடாதீங்க சார் என்றவன் அவளை பார்த்தான். உணவை முடித்திருந்தவள் எழுந்து சென்றாள். அவளோடு தனியாக அந்த மரத்தடியில் வந்து நின்றவர் நிறைந்த விழிகளோடு அவளை பார்க்க, அப்பா என்னாச்சு, ஏன் அழறீங்க? பதற்றத்தோடு அத்விதா கேட்டாள். என்ன மன்னிச்சிடுமா? மன்னிக்கிறதா? அதுக்கு நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? தப்புதான்மா, தப்புதான் செஞ்சுட்டேன். உன்னுடைய நிலைமைய ருத்ரன் தம்பிக்கு புரிய வச்சு உன்னை அவர் கூட வாழ வச்சிடலான்னு நானும் தாத்தாவும் ஒரு பிளான் போட்டோம்மா. நான் சித்திக்கு தெரியாம தாத்தா கிட்ட மொட்டை மாடியில நின்னுதான் பேசிட்டு இருந்தேன். ஆனா உன் சித்திக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னு தெரியல, திடீர்னு மாடிக்கு வந்துட்டா. நான் கடைசியா பேசின 1-2 வார்த்தை அவ காதுல விழுந்துருச்சு. எங்க அப்பா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கோபமா கேட்டா. நானும் ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டேன். ஆனா அவன் நம்பல, என்ன விட்டுறதாவும் இல்ல. கத்த ஆரம்பிச்சுட்டா. எனக்கும் என் பொண்ணுக்கும் நீங்களும் என்னுடைய அப்பாவும் சேர்ந்து துரோகம் செய்ய முடிவே பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டு ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டாமா. ருத்ரன் சாரோட மானசாவை சேர்த்து வைக்காட்டி 2 பேரும் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து சாப்பிட்டு உயிரை மாச்சுப்பாங்களாம். அதற்கு காரணம் அத்விதா என்று எழுதி வைத்து விட்டு செத்து விடுவோம் என்று சித்தி கூறியதை அப்பா மறைத்து விட்டார். ஐயோ அப்பா, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க. 2 பேரையும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்கப்பா. நான் என் வழியில ருத்ரன் சாரோட மானசாவை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எதுவுமே பலிக்கல. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லுங்க. நான் எப்படியாவது ருத்ரன் சாரோட மானசாவை சேர்த்து வச்சிடுறேன்ப்பா. முதல்ல அதை செய்யுமா, இல்லைன்னா நிம்மதியே இல்லாம போயிடும். உனக்கு வேற நல்ல வரனா பார்த்து நானே கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி வைக்கிறேம்மா. எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. கடைசி வரைக்கும் நான் இப்படியே உங்க கூடவே இருந்துட்டு போயிடுறேன். விரக்தியில நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன்னு நீங்க தப்பா எல்லாம் நினைக்காதீங்க. இந்த கல்யாணம் எனக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் இப்படி ஒரு முடிவுல தான் இருந்தேன். ஆனாலும் கை மீறி ஏதேதோ நடந்து போச்சு. அட ஆமா, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்று கூறிய அப்பா, அத்விதா, நீ ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் பழைய சோறும் ஊறுகாவும் கொண்டு போனது ருத்ரன் தம்பிக்கு எப்படிமா தெரியும்? என்னப்பா சொல்றீங்க? அதிர்ச்சியோடு கேட்டவள். இந்த விஷயம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாதேப்பா. சாப்பாட்டு நேரத்துல ஏதாவது எழுதி இருக்கிற மாதிரி நான் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் நான் என்னுடைய சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுவேன். அதனால நான் என்ன சாப்பாடு கொண்டு போறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாதுப்பா. அப்படி இருக்க இந்த விஷயம் எப்படி அவருக்கு தெரிஞ்சது? அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்திருப்பாங்க, அத ருத்ரன் சார் கிட்ட சொல்லி இருப்பாங்க. இல்லையேப்பா, லதிகாவை மட்டும்தான் நான் இன்னைக்கு காலையில பார்த்தேன். ஆனா அவ ருத்ரன் சார் கிட்ட அப்படி எதுவும் சொல்லல. சரி, உங்ககிட்ட இத பத்தி ஏதாவது கேட்டாரா?
ஆமாம்மா, கேட்டதால தானே எனக்கே தெரியும். நீங்க என்ன சொன்னீங்க? அவர் நடந்ததை கூற, சரிப்பா, இனி நான் பாத்துக்கிறேன். ருத்ரனுக்கு ஏதேதோ சந்தேகம் வந்துவிட்டது என்று அத்விதாவுக்கு புரிந்தது. இனி தான் உஷாராக இருந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் மானசாவை ருத்ரனோடு சேர்த்து வைக்க முடியாமல் போய்விடும். அப்படி நடந்தால் சித்தி தன்னையும் அப்பாவையும் நிம்மதியாக வாழவிட மாட்டார். என்ன செய்வது என்று யோசித்தவள், சரிப்பா, அவர் ஏதாவது கேட்டா நீங்க எல்லா பழியையும் இதே மாதிரி ஏமேறிய தூக்கி போட்டுடுங்க. அதை எனக்கும் தெரியப்படுத்திடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, ஆனா தப்பான பொண்ணா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி உன்னுடைய அப்பாவான்னு நானே பேச வேண்டிய கட்டாயம். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்பா, எனக்கு இதெல்லாம் பழகி போச்சுப்பா, நீங்க கவலை விடுங்க. சரிம்மா, நீ உள்ள போ, நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்ப சாப்பாடு? விரக்தியோடு சிரித்தவர், காலையில கூட நான் எதுவும் சாப்பிடலம்மா. அவ எதுவும் பண்ணி கொடுக்கல. சரி, பரவாயில்ல, பசிக்குதே, நாமளே தோசை சுட்டு சாப்பிடலான்னு கிச்சனுக்கு போனேன். அந்த தோசை மாவை அப்படியே எடுத்து வெளியில கொட்டிட்டாமா உன்னுடைய சித்தி. கையில 5 காசு கூட கிடையாது. டீக்கு கூட கடன் தாமா சொல்லணும். அந்த காசு கூட சம்பளத்துல இருந்து என்னால எடுக்கவே முடியாது. அதுக்கு கூட கணக்கு கேட்பா உன்னுடைய சித்தி. அத்விதாவுக்கு அழுகியே வந்து விட்டது. சட்டென்று அப்பாவை கட்டி கொண்டு அழுதவள், என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அம்மா கூட நானும் சேர்ந்து செத்தே போயிருந்திருக்கலாம். நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பீங்க. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? நீ ஏண்டா சாகணும்? உன்னையும் அவ பொண்ணா சித்தி நினைச்சிருந்தா கூட நாம சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாமே. சரி, அதை விட அழாத. கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். கண்ணை தொடச்சுக்கம்மா, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. விழிகளை துடைத்து கொண்டவள், சரிப்பா, நீங்க இருங்க, நான் உங்க அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்புறேன். காசா? உனக்கு எதுமா காசு? ருத்ரன் சார் இப்பதான்ப்பா ஒரு 50,000 என்னுடைய அக்கௌண்ட்ல போட்டாரு. உனக்கு காசு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட தயங்காம கேளு. இப்போதைக்கு இந்த காசு இருக்கட்டும் சொல்லிதான் அனுப்புனாரு. நான் உங்களுக்கு ஒரு 25,000 அனுப்புறேன். ஐயோ, அப்படியெல்லாம் அனுப்பிடாதமா. ஒரு 500 ரூபாய் மட்டும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பு. 500க்கு மேல 5 காசு இருந்தா கூட உன் சித்தி அதை செக் பண்ணி அவ அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுவா. சரிப்பா என்றவள் 500 ரூபாய் மட்டும் அப்பாவுக்கு அனுப்பிவிட்டு ருத்ரனின் அறைக்கு வந்தாள். இன்றும் ருத்ரனின் அறையில் அவள் இருந்த நேரம் முழுவதும் நின்று கொண்டேதான் இருக்கிறாள். உண்ணும் போது மட்டும்தான் அமர அவளுக்கு அனுமதி உண்டு. அறைக்குள் வந்தவள் ஒரு ஓரமாக சென்று நின்று கொள்ள அவனும் அதை கண்டு கொள்ளாமல் தன் வேலையை பார்த்தான். ஆனாலும் அத்விதா அவள் அப்பாவோடு பேசிவிட்டு வந்த பிறகு அவளது முகம் சரியில்லை என்பதை அவன் அறியவே செய்தான். சிறிது நேரம் வேலையில் கவனம் செலுத்தியவன் அவளது வாடிய முகம் கண்முன் வந்து நிற்க வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் தவித்தான். மெல்ல விழிகளை உயர்த்தி அவளை பார்த்தவன், ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தவள், இல்ல சார் என்று கூறிவிட்டு நேராக நிமிர்ந்து நின்றாள். என்ன, கால் வலிக்குதா? இல்ல சார், கால் எல்லாம் வலிக்கல. கால் வலிக்குதுன்னா நீ போய் அந்த சேர்ல உட்காரு. இல்ல சார், கால் எதுவும் வலிக்கல, நான் நிக்கிறேன் என்று கூறியவள் சுவரில் மீண்டும் சாய்ந்து நின்றாள். பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.